திரு சுஜாதா அவர்கள் எழுதின ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி கடவுள் இயந்திரம். இந்த கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். கண்டிப்பா நம்ப முடியாது. ஆனா நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி இந்த கதை இருக்கு. ஆனா நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம மனசு சார்ந்ததா அல்லது நம்மளுடைய ஆன்மீக நம்பிக்கையை சார்ந்ததா அப்படிங்கிறது தெரியல. இந்த கதையை கேட்டு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். கதைக்குள்ள போலாமா? கடவுள் இயந்திரம். ஆபீஸில் அவ்வளவு உற்சாக தினம் அல்ல. ரூபன் விட்டு போய்விட்டான். திலீபனுக்கு எய்ட்ஸ். நேத்ரி இன்னும் வரவே இல்லை. 10 மணிக்கு நித்யனை பெரியவர் கூப்பிட்டு அனுப்பினார். அவருடைய அறைக்குள் நுழைந்ததும் புஸ்தி மீசையும் கழுத்து வரை மூடியிருந்த ஸ்கார்ப்பும் பட்டாப்பட்டி டி ஷர்ட்டுமாக புன்னகைத்து எதிர் சீட்டில் அமர்ந்திருந்த சிறிய மனிதரை காட்டினார் பெரியவர். ஒட்ட வெட்டப்பட்ட கிராப்புடன் கச்சிதமாக இருந்தார். பக்கத்து சீட்டில் தன் சைஸுக்கு ஒவ்வாத பெட்டி ஒன்று வைத்திருந்தார். பையா, மீட் ப்ரொஃபசர் ராகவானந்தம். இவர் ஒரு அற்புதம் கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம கம்பெனி மூலம் அதை விளம்பரப்படுத்த வேணும். இது நித்யன், இந்த கம்பெனியினுடைய உயிர் நாடி. சார், என்ன ப்ராடக்ட் என்றான் நித்யன். பேராசிரியர் அவனை அற்பமாக பார்த்ததை ரசிக்காமல், கடவுள் பெட்டி, விளம்பரமே இப்படி வச்சலாமே ப்ரொஃபசர். பெட்டிக்குள் கடவுள், உங்கள் முட்டிக்குள் கடவுள். முழங்கால் முட்டி ஞாபகம் வரும். ப்ராடக்ட் என்ன செய்யும் அதை சொல்லுங்க என்றான் நித்யன். சொல்லுங்க ப்ரொஃபசர், நீங்க தானே கம்பெனி முதலாளி. இல்ல, நான் கண்டுபிடிச்ச விஞ்ஞானி என்று 2 ஆஸ்பிரின் மாத்திரைகளை கிழித்து வாயில் போட்டுக் கொண்டார். கடவுள் பெட்டினா கொஞ்சம் விவரமா சொல்லுங்க என்றான் நித்யன். சிம்பிள், கடவுள் எங்கும் இருக்கிறார், இந்த பெட்டிக்குள்ள. அவரை கொஞ்சம் சிரப் மாத்திரை கான்சென்ட்ரேட் மாதிரி அவரை கிரகிச்சு அடைச்சு வச்சிருக்கேன். மை காட், எந்த கடவுள்? எந்த கடவுள் தேவையோ அந்த கடவுளை. யூ மஸ்ட் பி ஜோக்கிங் ப்ரொஃபசர். ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா நம்புவீங்க. இப்ப மின்சாரம் இல்லையா, அத பேட்டரியில சேர்த்து வைக்க முடியும் இல்லையா? மின்சாரம் ஒரு சக்தி, அது போல கடவுளும் சக்தி தான், எங்கும் இருக்கிறார். அதனால் சப்ளை ப்ராப்ளம் இல்ல. மின்சாரத்தை போல மின்சாரத்தை சேர்த்து வைக்க முடியும்னா கடவுளையும் சேர்த்து வைக்க முடியாதா? நித்யனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. ஆனால் கிளையண்ட், கஸ்டமர் சொல்வது அனைத்தும் வேதவாக்கு என்பது அந்த கம்பெனி பாலிசி. அப்ப பெட்டிக்குள்ள கைவிட்டா ஷாக் அடிக்குமோ என்றான் நித்யன் கேலியாக. சில சமயத்துல தான் ஷாக் அடிக்கும். ராமர், கிருஷ்ணர் அதெல்லாம் மைல்டு. காளி கொஞ்சம் உதரும். அல்லா, இயேசுநாதர் இவங்கெல்லாம் ரொம்ப மைல்டு. புத்தர் புஷ்ப மாதிரி ரொம்ப பொறுமை. இந்த கிராமத்து மதுரை வீரன், காட்டு விரியன், முத்துக்கருப்பன் இவங்க தான் கொஞ்சம் அடக்க முடியாம போயிடும். அதுவும் மகமாயி. என்ன சொல்றீங்க நீங்க? இந்த பெட்டிக்குள்ள எந்த கடவுளை வேணா அடைச்சு வைக்கலாமா? அடைச்சி விற்க போறாரு என்று விளக்கம் சொன்னார் பெரியவர். அமேசிங், பெட்டியை கொண்டு வந்திருக்கீங்களா கேட்டான் நித்யன். அவர் தன் அருகில் இருந்த பெட்டியை எடுத்தார். ஒரு மாதிரி அரக்கு நிற ஓட்டு பெட்டி போல உயரமாக குறுகலாக இருந்தது. ஆனால் பளபளப்பாக அரக்கு நிற பழைய காலத்து கிராமபோன் போலவும் இருந்தது. அதில் இருந்து மையமாக ஆனால் விருப்பமான வாசனை வந்தது. லெட் மீ see, இதுக்குள்ள கடவுள் இருக்காருங்கிறீங்க இல்லையா என்றான் நித்யன் ஆச்சரியத்துடன். ஆமா, கடைசியா வச்சது ஜோராஸ்ட்ரிய கடவுள்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சூடா இருப்பார். பாகன் கடவுள் ஒருவர் இருக்கார், இனிமையா ஃப்ளூட் வாசிக்கிறார். கிருஷ்ணர் கூட பரவாயில்ல, பிருந்தாவன சாரங்கா நன்றாக வாசிக்கிறார். தொட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் என்றார் ப்ரொஃபசர். நித்யன் முதலாளியை தனியாக அழைத்து, திஸ் மேன் இஸ் ஏ நட்கேஸ் என்று கேட்டான். நமக்கு என்னப்பா, விளம்பர ஏஜென்சி கொடுக்கறாங்க, ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் பெரிய பார்ட்டி. அதுக்குள்ள கடவுள் இருக்கோ கடலை இருக்கோ, விளம்பர வாக்கி அமைச்சு வசீகரமா விளம்பரம் செய்யணும். அதானே நம்ம வேலை. தட்ஸ் இட் பையா. கஸ்டமரோட மன ஆரோக்கிய பத்தி நாம கவலைப்படக்கூடாது. இருந்தாலும் மக்களை ஏமாத்துறது இல்லையா இது? கடவுள் பெட்டிக்குள்ள இருந்தா என்ன, வெளியே இருந்தா என்னப்பா? அந்த ஆளு சொல்றதுல கொஞ்சம் அர்த்தம் இருக்கு. டயம் இருந்தா கேட்டுப்பாரு. ஸ்கிரிப்சர்ஸ் அத்தனையும் நெட்டுரு. பைபிள், குரான், தம்மபதா, கீதை,
உன்னை பொறுத்தவரை ஒரு விளம்பர வாக்கியம், அவ்வளவுதான். தியாலஜி, பிலாசபி இதெல்லாம் உற்று அம்பேல். இந்த பெட்டி என்ன விலை என்று கேட்டான் நித்யன். விலை கொஞ்சம் அதிகம்தான் என்றார் புரொஃபசர். கடவுள்னா சும்மாவா? கேலி புரியுது. கடவுளுக்கு விலை இல்ல. கடவுள் சக்திய கிரகிக்க தங்கத்துல ஒன்லே ஒர்க் பண்ண வேண்டி இருந்தது. தங்கம் மின்சாரத்தை அதிகம் கடத்தும், தெரியுமில்ல? நித்யன் அவர் பால் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு டாக்டர் பரமானந்தம் என்று ஆரம்பித்தான். என் பேரு ராகவானந்தம். சம் ஆனந்தம். நீங்க நிஜமாவே இத நம்புறீங்களா? இதுல நம்பிக்கை பிரச்சனையே இல்லப்பா. கடவுள் இருக்கார். அவர் சக்தியும் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல பாருங்க. பைபிள், குரான், கீதை, தமபதா, தாவ் எல்லாத்தையும் படிச்சு அதன் சாரத்தை கொண்டு வந்திருக்கேன். எகிப்திய சூரிய கடவுள் ரா கூட ஆப்ஷனா கொண்டு வர போறேன். அப்ப பிள்ளையார், முருகன் அதெல்லாம் ரொம்ப சுலபம். ஓகே ஓகே, இப்ப எப்படி வேலை செய்யுது சொல்லுங்க. கடவுளை பத்தி இன்னும் தீர்மானிக்காத என்ன போல பாவனனுக்கு புரியும்படி சொல்லுங்க. சிம்பிள். பெட்டி மேல பிளேட் இருக்கு பாருங்க, இத தொட்டுக்கங்க. தொட்டுக்கிட்டு இந்த குமிழ் இருக்கு பாருங்க, இத மெல்ல திருகுங்க. உங்களுக்கு என்ன கடவுள் வேணுமோ நினைச்சுக்கோங்க. அந்த கடவுள் உங்க மேல பரவுவார். அவருடைய சக்திகள் உங்களுக்கு ஏற்படும். இன் அதர் வேர்ட்ஸ், டைம் அவுட் வரைக்கும் நீங்க கடவுளா மாறுவீங்க. அது என்ன டைம் அவுட்? பெட்டிக்குள்ள எலக்ட்ரானிக் டைமர் இருக்கு. சொல்லுங்க, எந்த கடவுள் வேணும் உங்களுக்கு? எனக்கு பிடிச்சது கிருஷ்ணர் தான். லிஸ்ட் இருக்கு. சரி என்று கூறிவிட்டு அதனுள் இருந்த எண் வரிசையில் 8ஆம் நம்பரை வைத்தார். நித்யன் பெட்டியை தொட்டுக்கொண்டு மெல்ல அந்த குமிழை திருகினான். ஓஹோ, எதுவும் இல்ல. கிருஷ்ணர் தெரியல உங்களுக்கு? சரியா பாருங்க, கிருஷ்ணருடைய மாயா சக்தி வர ஆரம்பிச்சிருக்குமே. இல்ல. கண்களை மூடிக்கொண்டான். பார்த்தான். தெரிந்தது எல்லாம் எதிரே இருந்த KB வெங்கட்ரமணா கம்பெனி கேலண்டர் தான். புரொஃபசர் குமிழை கடைசி வரை திருகினார். இப்ப என்று கேட்டார். ஆஹா, கடவுளும் இல்ல, கட்பாடியும் இல்ல. கையெடுங்க என்று புரொஃபசர் பெட்டியை ஜாக்கிரதையாக திறந்து பார்த்தார். ஓஹோ, இதுதான் ப்ராப்ளம் என்று அதிலிருந்து சின்னதாக ஒரு பொருளை எடுத்து தைரிஸ்டர் புட்டுகிச்சு என்றார். நித்யன் அவரை வியப்புடன் பார்த்தான். இவர மேதை என்பதா, பைத்தியமா? ஆனால் எந்தவித பாசாங்கும் இன்றி தீவிரமாக முகத்தை வைத்துக் கொண்டிருந்தார். தன் கைப்பையில் இருந்து ஒரு குட்டியான சால்டரிங் அயனை எடுத்து, நல்ல வேளை ஸ்பேர் இருக்கு என்று கூறிவிட்டு பெட்டியை திறந்து எதையோ உருக்கி பற்ற வைத்தார். இப்ப பாருங்க என்றார். இப்போது நித்யன் அதில் கை வைத்த போது அதன் குமிழ் முழுவதும் திருப்பப்பட்டிருந்ததை ராகவானந்தம் கவனிக்கவில்லை. நித்யன் முகத்தில் ஒரு விதமான மாறுதல் ஏற்பட்டது. தெரியுதா? உடம்பு பூரா பொங்குமே பாட்டு, புல்லாங்குழல் கேக்குதா? அவர் சக்தி அனைத்தும் உனக்கு இத்தனை நேரத்திற்கு வந்திருக்கணுமே. அவர் குமிழை பார்த்தார். ஓ, கொஞ்சம் அதிகமா வச்சுட்டேன் என்று குமிழை அவசரமாக அப்பிரதட்சணமாக திருப்பினார். நித்யன் எழுந்து மெல்ல ஒரே திசையில் பார்த்து கொண்டு நடந்து பெரிய ஜன்னல் கதவை திறந்து அதன் விளிம்பில் ஏறிக்கொண்டு கைகளை இறக்கை போல விரித்து கொண்டு பரித்ராணாய சாதனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று 6வது மாடியிலிருந்து குதித்தான் நித்யன். அவன் பறப்பானா, பறந்தானா? கடவுள் இயந்திரம் சிறுகதை முற்றம்.